கள்ளக்குறிச்சியில் விஷ பலி எண்ணிக்கை 36ஆக அதிகரிக்கும் நிலையில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி அவசர மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நாளை விசாரணைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கள்ளச்சாராய உயிரிழப்பு என்பது 36ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தை சிபிசிஐடி போலீசார் விசாரிப்பார்கள் என்று தமிழக அரசு உத்தரவிட்டு அதற்கான விசாரணையும் தற்போது தொடங்கியிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் இந்த விவகாரத்தை பற்றி விசாரிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டு அந்த குழு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்றும் அது தொடர்பாக அதை சார்ந்த பல்வேறு தரப்பிடமும் இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி ஆகியோருடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் நடைபெற்ற நிகழ்வு மற்றும் இதையொட்டி எடுக்கப் போகக்கூடிய நடவடிக்கைகள், இந்த உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் யார், அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து பல்வேறு விடயங்கள் பற்றியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். அதே கட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.